சென்னையில ஒரு மிடில் கிளாஸ் குடும்பங்க. அந்த குடும்பத்துல 2 பொண்ணுங்க, அம்மா அப்பா, அவ்வளவுதான் குட்டி குடும்பம். ஒரு தாய் மாமா இருக்காரு, ஒரு சித்தப்பா, இந்த மாதிரி சின்னதா இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி தான். அதுல சின்ன பொண்ணை வந்து ஒரு ரவுடி வந்து லோக்கல் ரவுடி வந்து லவ் பண்றான். லவ் பண்றதுன்னா டார்ச்சர் பண்றான். லவ் பண்ணியா வந்து போகும்போதும் வரும்போதும் வீட்டு வாசல் நின்றுக்கிட்டு அநியாய டார்ச்சர் பண்றது, மிரட்டுறது, கீழே கீழே கிண்டன்னு ஒரு மாதிரியான எல்லைகள் தாண்டி போகுது. இவங்களும் பொறுத்து பொறுத்து போறாங்க, சண்டை போடுறாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் மாறி மாறியே வந்துகிட்டு இருக்கு. இந்த சுச்சுவேஷன் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க லிமிட்டை தாண்டி போகுது. அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது சரி அவங்க ஃபேமிலியா உட்காந்து பேசுறாங்க, என்ன பண்றது, இந்த பிரச்சனை வந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறது யோசிக்கும் போது சரி நம்ம அவனை கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிற லெவலுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேச்சு அப்படியே நீளமாயிடுது. அதுக்கப்புறமா எந்த விதமான முடிவுகளும் இல்லாம அந்த பேச்சை முடிச்சிடறாங்க. மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா அந்த ரவுடி செத்து போயிருக்கு. ஸோ இந்த குடும்பத்துல இருந்து யாரோ ஒருத்தர் தான் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தரை சந்தேகப்படுறாங்க. ஹாய்ங்க, நான் உங்க கவின் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். சரி ஏதாவது ஜாலியாக சந்தோஷமா ஏதாவது ஒரு வீடியோ கண்டென்ட் கிடைச்சா போடலாம்னு நினைச்சேன். எதுவுமே கிடைக்கல. கடைசியில் நேற்றுக்கு நைட் நான் பார்த்த பரிமளா அண்ட் கோ படத்தோடைய கதை தான் இது. கதை சொன்னதுக்காக சாரி. ஆனால் ஆல்ரெடி 2-3 நாள் ஆயிடுச்சு படம் ரிலீஸ் ஆகி. ஸோ உங்களில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, உங்களில் நிறைய பேர் அந்த கதையை கேட்டிருக்கவும் செய்வீங்க. அதனால நான் அந்த கதை சொன்னதுனால தவறில்லை. பட் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ½ hour குள்ளே இந்த கதை முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா வெறும் ஸ்க்ரீன் பிளே மட்டுமே வச்சு ஓடக்கூடிய படம் அப்படிங்கிறதான். நான் சொன்ன கதையை வச்சு இந்த கதை பயங்கர சீரியஸா பாபநாசம் மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா ட்ரெய்லர் நீங்க பார்த்துக்கும் போதே தெரியும். பாபநாசத்தோட ஒரு விதமான ஸ்பூப் அப்படிதான். அந்த ஸ்பூப்பை சரியா பாண்டியராஜ் அவர்கள் எடுத்திருக்காரா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இது வரைக்கும் நான் சொன்ன வரைக்கும் கதை வந்து அவ்வளவு ஸ்பீடா போகும், நல்லா இருக்கும். நிறைய காமெடிகள் காமிக்கலா தான் எல்லா கேரக்டருமே எழுதியிருக்காரு. ஜெயராமா இருக்கட்டும், ஊர்வசியா இருக்கட்டும், சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தியா இருக்கட்டும், ஆனந்தியா இருக்கட்டும், சாண்டியா இருக்கட்டும், அல்லது படத்தோட ஒரிஜினல் ஹீரோவா இருக்கக்கூடிய மிஸ்கினா இருக்கட்டும், அத்தனை பேருமே காமிக்கலா ஒரு செயற்கையான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கதைக்கு அதுதான் தேவைப்படுது. அதனால அது பெருசா ஒருத்தல் தெரியல அப்படிங்கிற நிஜம்தான். பட் பட் இந்த கதையோட பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் சாண்டி இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த கதை அங்கேயே தேங்கி நின்றுது. அதுக்கப்புறமா அது எந்த வகையிலுமே மூவ் ஆகலை. கிளைமேக்ஸ் வரைக்குமே அடுத்தடுத்து புதுசா கதாபாத்திரங்களை கொண்டு வராங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு மாதிரியே டைம் ஆகுது. இத்தனைக்கும் படம் பார்த்தீங்கன்னா 2.25 மணி நேரம் தான் படமே. ஆனால் அந்த 2.25 மணி நேரம் படம் இத்தனைக்கும் நிறைய காமெடிகளோட பெருசா சண்டை காட்சிகள், வன்முறைகள், வக்கரங்கள் எதுவுமே இல்லாம போகுது. ஒரு அழகான லவ் ஸ்டோரி போகுது. நிறைய காமெடி, கிண்டல், கேலி, கிண்டல், அந்த நையாண்டிகள், குடும்பத்துக்குள்ள கூடிய சின்ன சின்ன உரசல்கள் சிரிப்பா தான் போகுது. பட் ஏதோ ஒரு வகையில இந்த படம் ஏதோ ஒரு இடத்துல நம்மளை டயர்ட் ஆகுது அப்படிங்கிறது நிஜம். இந்த இடத்துல லேக் ஆகுது அப்படின்னு நம்மளால கண்டே பிடிக்க முடியல. ஒருவேளை பாடல்கள் இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா ஒரு வைப் சாங் மட்டும்தான் இருக்கு. வாட்சை தப்பாங்க அந்த மாதிரியான வைப் சாங் தான். அதுவும் கிளைமேக்ஸ்ல வருது. அதுவும் ஒரு 1.5 நிமிஷம் தான் பேசுறாங்க. அது 1.5 நிமிஷம் பாட்டுக்கு நடுவில் ஏகப்பட்ட டைலாக்ஸ் வேற அவங்க பேச்சு வச்சிருக்காங்க. ஸோ பாடல்களே இல்லாத ஒரு காமெடி படம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல, சாண்டியை வில்லனா பார்க்கறது யாருமே விரும்பல அப்படிங்கிறது நிஜம். ஏன்னா சாண்டி அப்படிங்கிறவரை நம்ம நிஜ வாழ்க்கையில பிக் பாஸ்ல அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனா தொடர்ச்சியா சாண்டி பண்றது எல்லாமே சாக்லேட் காஃபி, இதுல ஆசம், இந்த மாதிரியான ஒரு வில்லனிக்காவே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மாதிரியா தான் இருக்கு. அவர் கொஞ்ச நாளா பண்ணலாமே, சப்போர்ட்டிங் ரோல் பண்ணலாம், ஹீரோயிசமா பண்ணலாம். ஆனா ஏனோ அது பண்ணல. ஒருவேளை பாண்டியராஜ் மாதிரியான ஒரு பெரிய டைரக்டர் கிடைச்ச வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு எனக்கு தெரியல. சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தியோட நடிப்பு சூப்பருங்க. அனந்திகா அது என்ன சொல்றது, வாய்ஸ் மாடுலேஷன்லாம் மலையாளம் வாயில பாடம் பயங்கரமா தெரியுது. லிப்சிங்கும் சரியா வரல. அது வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம் தான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் எடிட்டிங்கை பக்காவா பண்ணவங்க செகண்ட் ஹாஃப்ல எடிட்டிங்ல பயங்கரமா கோட்டை விட்டுருக்காங்க. மிஸ்கின் ஒரு நாளைக்கு 15 லட்சம் ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒர்த்துங்க. மனுஷன் வர சீன் எல்லாமே நம்ம நிமிர்ந்து உட்காந்துறோம். ஏதாவது ஒரு வகையில சின்னதாவது ஒரு காமெடி பட்டாசு தூவி ஊற்றிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அப்புறம் ஊர்வசி, ஜெயராம், அவங்கள பத்தி என்ன சொல்றது, அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. ஏதாவது நம்ம சொன்னா கூட அது எந்த வகையிலுமே ஏற்றுக்க முடியாதுதான். அவங்க நல்லா நடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம விமர்சனம் பண்ண முடியும். அவங்களுடைய அனுபவத்தை இந்த படம் ஃபுல்லாவே இது பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பா ஊர்வசி அவங்களோட இமோஷன் கிட்டத்தட்ட முந்தானை முடிச்சு கிடையாது, இந்த முந்தானை முடிச்சுதான். அது பொருள் இன்னும் போச்சு, முந்தானை முடிச்சும் குழப்பிக்கிட்டேன். முந்தானை முடிச்சு படத்துல இருந்து ஆரம்பிச்ச அவங்களுடைய அப்பாவித்தனமான டைலாக் டெலிவரியை இன்றைக்கு வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த 40 வருஷங்களாகவும் நாம ரசிச்சுட்டே இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 பெரிய விஷயமா தான் இருக்கு. ஸோ ஸோ என்ன சொன்ன, பரிமளா அன்கு
தலைவன் தலைவி மாதிரியான பயங்கர கத்தலான படம் கிடையாது, அதிக அளவுக்கு சுவாரஸ்யமான படமும் கிடையாது. பட் இந்த படத்தை நீங்கள் நிச்சயமாக பார்க்கலாம். லீவில் ஜாலியாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்தில் ஹாயாக உட்காந்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே படம் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் பெண் குழந்தை இருந்தாங்கன்னா அவங்கள சந்தேகமாக ஒரு பார்வை பார்த்து கூட இந்த படத்தை பார்க்கலான்னு தான் சொல்லலாம். மற்றபடி வேற ஒன்றும் இல்லைங்க. இன்னொரு வீடியோலையோ இன்னொரு லைவ்லையோ நான் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பாய்ங்க.